வணக்கம் தலைமையிலே. இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் ஈரானை மிகப்பெரிய அளவில் தாக்கி கற்கால வாழ்க்கைக்கு ஸ்டோன் ஏஜ் அப்படிம்பாங்க அங்கே திருப்பி அனுப்புவோம் அப்படின்னு நேற்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் சொல்லியிருந்தா கூட நம்ம இதை பெருசாக பொருட்படுத்த வேண்டியிருக்காது. இந்த இஸ்ரேல் காட்ஸ் இஸ்ரேலுடைய இராணுவ அமைச்சர் சொன்னதை எதையுமே செய்யாமல் விட்டதே இல்லை. அளவாக பேசுவார், பேசிய அனைத்தையுமே முழுக்க செய்து முடித்திருக்கிறார். அவர் நேற்று அவர் ஹீப்ரூவில் இஸ்ரேல் பாஷையில் பேட்டி கொடுத்தாரு. அரபு உலகம் முழுவதும் இதுதான் வைரல். மேலும் ஈரானுக்குள்ளேயுமே மிகப்பெரிய பீதியை கிளப்பியிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மீண்டும் ஈரானுக்கு எதிரான போருக்கு இஸ்ரேல் தயாராகி விட்டது. இஸ்ரேல் இராணுவம் ஈரானை தாக்குவதற்கும் இஸ்ரேலை தற்காத்து கொள்வதற்கும் மிக தயாராக இருக்கிறது. அதுக்கப்புறம் சொன்னதான் மிக முக்கியம். இலக்குகள், தாக்கி அழிக்கப்பட வேண்டிய இலக்குகள் குறிக்கப்பட்டு விட்டன. அமெரிக்காவிலிருந்து பச்சை விளக்கு மட்டும் காட்டினால் போதும், உடனடியான தாக்குதல் தொடங்கும். அதற்கடுத்து ரொம்ப முக்கியம், இந்த அலி கொமேனி ராஜாங்கம் அந்த மதவெறி ஆட்கள் அனைவரையும் முற்றாக அழிக்கப்படும். மேலும் இந்த தடவை நடக்கின்ற தாக்குதல் வித்தியாசமாக இருக்கும், வெறித்தனமாக இருக்கும். அதே போல முக்கியமான ஈரானுடைய கட்டுமானங்கள், சென்சிட்டிவ் இடங்கள் அடித்து நொறுக்கப்படும் அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு. இது மிகப்பெரிய வைரலாக அரபு உலகத்தில் போயிட்டு இருக்கு. இதுவரைக்கும் 2 முறை ஈரானை சமகாலத்தில் தாக்கியிருக்காங்க. முதல் போரின் பெயர் ஆபரேஷன் ரைசிங் லயன், எழுச்சி உறும் சிங்கம் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது போரின் பெயர் ஆபரேஷன் ரோரிங் லயன், கர்ஜிக்கும் சிங்கம் அப்படின்னு சொல்லலாம். இது முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 2 போரையும் ஆரம்பிக்கும் போது முதல் நாள் ஈரானுடைய முக்கியமான தலைவர்களை கொன்றுதான் இந்த போரை ஆரம்பிச்சாங்க. இந்த கட்டுமானங்கள் அழிக்கப்பட்டால் கூட மீண்டும் கட்டிக்கலாம், ஆனால் இந்த தலைவர்களை கொன்றுதான் இந்த போரையை ஆரம்பிச்சாங்க. இந்த ரைசிங் லயன் சண்டை ஆரம்பிக்கும் போது ஈரானுடைய அணு விஞ்ஞானிகள் மற்றும் முப்படை தளபதிகள், இராணுவ தளபதிகள் உட்பட 60 பேரை முதல் நாளில் கொண்டு தான் சண்டை ஆரம்பித்தாங்க. இரண்டாவது ரோரிங் லைன் ஆரம்பிக்கும் போது ஈரான் உச்ச தலைவன் மதவெறியன் அலி கொமேனி குடும்பம் பிற தளபதிகளை கொண்டு தான் அன்னைக்குமே 50 பேர்த்துக்கு மேலே கொண்டு தான் இந்த சண்டையை போரை ஆரம்பித்தாங்க. இப்போ 3வது தடவை சண்டையை ஆரம்பிக்கிறேன்னு இருக்காங்க. யார் யாரை கொன்று இந்த சண்டையை ஆரம்பிக்க போறாங்கிறதா இப்ப மிகப்பெரிய கேள்வியா இருக்கு ஈரான்கிட்ட. ஈரான் மட்டுமல்ல, அரபு உலகத்திலுமே யாரை கொன்று இந்த சண்டையை ஆரம்பிக்க போறாங்க இஸ்ரேலுங்கிறதா மிகப்பெரிய விவாதமாக போயிட்டு இருக்கு. 2 விதமான தலைமைகளை ஈரானுக்குள்ள பார்க்க முடியுது. ஒன்று பேச்சுவார்த்தையை விரும்பும், பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்ளலாம் என்று விரும்பும் தலைமை. இப்போ ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகாசி, மேலும் ஈரான் அதிபர், தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் மசூத் பெசசியான் மற்றும் ஈரான் சபாநாயகர் காலிபாப், இத்தனைக்குமே ஈரான் சபாநாயகர் ரொம்ப ஹார்ட்கோரா பண்ணாங்க. ஆனால் அவருமே சேர்ந்து பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனை தீர்த்து கொண்டு சண்டையெல்லாம் போலன்னு விரும்புகிறாங்க. ஆனால் ஈரானுக்குள் செயல்படும் அலி கொமேனியின் இராணுவம், ஐஆர்ஜிசியின் தளபதிகள் எந்த பேச்சுவார்த்தைக்கும் அவங்க தயாராகல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்பாஸ் அரகாசியை பார்த்து, இந்த சபாநாயகர்லாம் பார்த்து, நீங்க பேச்சுவார்த்தை நடத்த போனீங்கன்னா அப்படியே நாட்டை விட்டே போயிருங்க, இங்க வர வேண்டாம் என்று மிரட்டும் அளவுக்கு அந்த மதவெறி இராணுவம் செயல்படுது. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 2ஆம் பேச்சுவார்த்தை வேண்டாம் என்று சொல்லும் தளபதிகள், தலைவர்களை கொன்று இஸ்ரேல் இந்த போரை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான மின்சார கட்டுமானங்கள், பாலங்களை தாக்கி இந்த சண்டையை ஆரம்பிப்பார்கள். அதே சமயத்தில் ஈரானிலிருந்து வரக்கூடிய ஏவுகணையை தடுக்கக்கூடிய அளவு இஸ்ரேலுக்குள்ள முழுக்க
வான் பாதுகாப்பு சாதனங்களுக்கு தேவையான ஏவுகணைகளை எண்ணற்றவற்றை சேர்த்துட்டாங்க இஸ்ரேல். அதனால இந்த சண்டையை ஆரம்பிக்கும். மீண்டும் ஒரு முறை ஆரம்பித்து முற்றாக நினைத்ததை சாதித்து விடலாம் என்று நினைக்கிறாங்க. அதே போல கொல்லப்பட வேண்டிய தலைமையில முக்கியமானது இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லி கொல்லாமல் இப்போ வரைக்கும் விட்டு வச்சிருக்கிறது இசபுல்லா தலைவன் நாயிம் காசிம். செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி 2024 பதவிக்கு வந்தான். இவன் லெபனானில் செயல்படுகின்ற இசபுல்லா பயங்கரவாத அமைப்பின் தலைவனாக வந்தான். ஒரு நாள் கூட லெபனான் வந்ததில்லை. பதவி ஏற்றது ஈரானுக்குள்ள தான் இருக்கான். ஈரானில் மண்ணின் மீது அவன் நடந்ததே இல்லை. இத்தனை காலம் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே பதுங்கு குழியில் மட்டுமே தான் இருக்கான் இந்த நாயிம் காசிம். பதிவு செய்யப்பட்ட வீடியோக்கள், கைப்பட எழுதிய கட்டுரைகள், இதை மட்டும் வெளியே அனுப்பி பயங்கரவாதத்தை தூண்டி கொண்டே இருக்கிறான். ஆனால் ரொம்ப புத்திசாலித்தனமாக பிறரை போல் இல்லாமல் 1.5 வருஷம் ஈரானுக்குள்ள பூமிக்கு மேலேயே வராமல் அவன் வாழ்க்கை முழுக்க பூமிக்குள்ள குழியிலே தான் இருக்கு. அதனால அவனை கண்டுபிடித்து அழிப்பது சிரமமாக இருக்கு. ஆனால் இஸ்ரேல் ராணுவ அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த லெபனானில் நடக்கும் போர் பயங்கரவாதத்திற்கு இந்த நாயிம் காசிமின் தலைதான் விலை. அதையும் நேற்றே பதிவு பண்ணார். இந்த நாயிம் காசிமின் தலைதான் இந்த பயங்கரவாதத்துக்கு விலையாக அமையும் இருக்காரு. நிச்சயமாக இந்த 3ஆம் முறை போர் தொடங்கும் போது இந்த நாயிம் காசிமிலிருந்து ஐஆர்ஜிசியுடைய மதவெறி இராணுவ தளபதிகளை கொன்று விரைவில் இந்த போரை ஆரம்பிப்பார்கள் இஸ்ரேல் என்று தெரிகிறது. ஏன்னா இப்போ வரைக்கும் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரல. இப்படியே விட்டாங்கன்னா இவங்க திருந்த மாட்டானுங்க. அடித்து பெரிய அளவில் அழிவை கொடுத்தாதான் இவர்களை பேச்சுவார்த்தைக்கு வர வைக்க முடியும் என்று அமெரிக்காட்ட இஸ்ரேல் உளவுத்துறை மிகச்சரியான தகவல் தான். அடித்து அழித்தால் மட்டுமே தான் இவன் பேச்சுவார்த்தைக்கு வருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வருகின்ற நாட்கள்ல ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் கையில் எடுக்கும் என்று தெரிகிறது. அதே சமயத்தில் அமெரிக்காவுடைய கப்பற்படை முற்றுகை ஈரான்ல மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஈரான் பொருளாதாரத்தில் மிக பின்தங்கி போயிட்டே இருக்கிறாங்க. அதை தாண்டி இந்த கப்பற்படை துறைமுக முற்றுகையால் ஈரானுக்குள்ளேயே இந்த எரிபொருள் கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டு வருது. இன்றைக்கு வரைக்கும் ஈரான் துறைமுகத்திலிருந்து கச்சா எண்ணெய்களை நிரப்பி வெளிவந்த 33 பிரம்மாண்ட கப்பல்களை அமெரிக்க கப்பற்படை திரும்ப அடித்து விரட்டி ஈரான் துறைமுகத்துக்கு திரும்ப அனுப்பியிருக்காங்க. அதை தாண்டி 3 பிரம்மாண்ட கப்பல்களை இன்று வரைக்கும் அமெரிக்கா ஈரான் கப்பல்களை கைப்பற்றி உள்ளார்கள். மிகப்பெரிய அளவு பொருளாதாரத்தில் பின்தங்கி போய்கொண்டிருக்கு ஈரான். இந்த கச்சா எண்ணெய் உற்பத்தி என்பது கச்சா எண்ணெய் உற்பத்தி, அதற்கடுத்து அதை விற்பனை செய்வது, பணத்தை பெற்றுக்கொள்வது, விற்பனை செய்த கச்சா எண்ணெய் உடனடியாக மக்கள் தேவைகளால் அழிந்து போவது, இப்படியே தான் தொடர்ச்சியாக இயங்கும். கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்வாங்க, வித்துருவாங்க, காசு வாங்கிக்குவாங்க. வித்த கச்சா எண்ணெய் அன்று, அடுத்த நாள், அடுத்த வாரங்களில் மக்களால் அழிக்கப்படும். திரும்ப திரும்ப கச்சா எண்ணெய் உற்பத்தியாகும், திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருப்பாங்க. இப்படி தான் கச்சா எண்ணெய் உற்பத்தி என்ற நியதி இருக்கும். இப்போ அமெரிக்கா கப்பற்படை முற்றுகை இட்டதால இந்த கச்சா எண்ணெய் உற்பத்தியை பண்ணி யாருக்கு விற்கிறதுன்னு தெரியாம மிகப்பெரிய சிக்கலில் ஈரான் மாட்டிருக்கு. ஒரு நாளைக்கு 3500 கோடி ரூபாய் இந்திய மதிப்பில் கச்சா எண்ணெய் வியாபாரம் ஈரானுக்கு பாதிப்பை அடைந்துள்ளது. முற்றாக நின்று போய்விட்டது. 3500 கோடி ரூபாய் மிகப்பெரிய வருமானம் இது. 90% கச்சா எண்ணெய் விற்பனையை இந்த துறைமுகத்தை தாண்டி ஹொர்மோஸ் ஜலசந்தி பிற வழியாக தான் ஈரான் விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. கப்பலில் முற்றுகை இடப்பட்டு ஒரு கப்பல் கூட வெளியே போக முடியல. ஏதோ தெரியாத வழிகளில் ஏதோ 1-2 போகலாம். ஆனால் உற்பத்தி செய்யப்பட்ட கச்சா எண்ணெய் பூரா உலகம் பூரா விற்பனை பண்ணணும்னா எந்தவித முற்றுகையும் தடையும் இருக்கக்கூடாது. இந்த முற்றுகைக்கு முன்னாலேயே
ஈரானுடைய கச்சா எண்ணெய்கள் 90% இருப்பு வைக்கப்பட்டு வியாபாரம் செய்யப்பட்டது கார்க் தீவுகளை வச்சு தான் செஞ்சாங்க. 90% ஈரான் கச்சா எண்ணெய் கார்க் தீவில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அங்கிருந்து ஏற்றுமதி செஞ்சாங்க. ஏன்னா அந்த பகுதி வந்து ஆழமான பகுதி. எவ்வளோக்கு எவ்வளோ கடல் ஆழமாக இருக்கோ அப்போ மிகப்பெரிய கப்பல்கள் உள்ளே வரலாம், வெளியே போகலாம், மண் தட்டாது. அது அவங்களுக்கு இயற்கை கொடுத்த வரம் அந்த கார்க் தீவுகள். இந்த முற்றுகைக்கு முன்னாலேயே 150 கோடி பேரல் கச்சா எண்ணெய் கையிருப்பு கார்க் தீவில் இருந்துச்சு. இப்போ தொடர்ச்சியாக முற்றுகை போய்கிட்டே இருக்கு. ஈரானில் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யாருக்கு விற்கிறதுன்னு தெரியல, எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. உற்பத்தியாகிற கச்சா எண்ணெயை எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. இன்னும் 8 நாள் ஈரானில் உற்பத்தி பண்ணாங்கன்னா முழு ஈரான்லையும் கச்சா எண்ணெய், ஈரான் கச்சா எண்ணெயை கையிருப்பு ஸ்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட இடமே இருக்காது, விற்பனை செய்ய முடியாதனால. அதனால் வேற வழி இல்லாமல் இந்த கச்சா எண்ணெய் உற்பத்தியை நிறுத்தி தான் ஆகணும். இது நிறுத்துறதுல என்ன சிக்கல் அப்படின்னா, தொடர்ச்சியாக கச்சா எண்ணெய் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும்போது அந்த இயந்திரங்கள், அந்த கட்டுமானங்கள் மிகச்சரியாக இயங்கும். ஒரு முறை நிப்பாட்டி பிறகு ஆரம்பிக்கும் போது அந்த கச்சா எண்ணெய் ஊறுவதில் பிரச்சனையாகும். திரும்ப கச்சா எண்ணெய் கிடைப்பது மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ள போகும். அதனால வந்து எதிர்கால ஈரான் கச்சா எண்ணெயே மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். இது முழுக்க முழுக்க இந்த அமெரிக்கா கப்பற்படை முற்றுகை ஈரானை முழுக்க பாதிக்கும், உலகத்தை அல்ல. ஈரான் கச்சா எண்ணெய் விற்பனை என்பது உலக தேவையில் அதிகபட்சமாக 8% தான் சந்திச்சது. அதுவும் குறிப்பாக அவங்க விற்பனை செய்த கச்சா எண்ணெய் எல்லாமே சீனாவுக்கு தான் போச்சு. சீனாவுமே ஈரான்லேருந்து கொஞ்சமாக அவங்க வாங்கின அளவு கொஞ்சம் தான், அதை தாண்டி அரபு நாடுகள் தான் அதிகமாக வாங்கினாங்க. அப்போது இந்த அமெரிக்கா கப்பற்படை முற்றுகை வந்து உலகை பாதிக்காது. ஏன்னா அவங்க 8% தான் உலகத்துக்கு விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க ஈரான். ஆனால் அவர்களுடைய உற்பத்தி 100% உற்பத்தி திறனை மற்றும் வியாபார திறனை இந்த முற்றுகை, அமெரிக்க கப்பற்படை முற்றுகை ஈரானுக்கு பாதிப்பை கொடுத்து கொண்டிருக்கு. நிச்சயமாக மிகப்பெரிய அளவு பொருளாதார பின்னடைவில் போயிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி ஈரானுக்குள்ள அந்த மக்கள் உபயோகப்படுத்த வேண்டிய கச்சா எண்ணெய்கள், பெட்ரோல் டீசல் கிடைப்பதிலுமே இந்த முற்றுகையால் மிகப்பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. இந்த முற்றுகை தொடர்ச்சியாக அமெரிக்காவுடைய முற்றுகை இருந்தால் ஈரான் கண்டிப்பாக பேச்சுவார்த்தைக்கு வந்துதான் தீரணும், வேற வழியே இல்லை. ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மூடர்களுக்கு அதெல்லாம் புரியாது, அவனுக்கு கஷ்டப்பட்டாலும் புரியாது, அந்த மக்கள் கஷ்டப்பட்டாலும் புரியாது, அவனுங்களை அடிச்சாதான் சரி. அமெரிக்கா கப்பற்படை முற்றுகை இருக்கட்டும், அதை தாண்டி நம் போரை ஆரம்பிக்கலாம். அந்த அலி கொமேனி, அந்த கும்பல், அந்த வழித்தோன்றர்கள் எல்லோரையுமே அழித்து விடலாம், கட்டுமானங்களை அழிக்கலாம்னு சொல்லி இஸ்ரேல் போருக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அமெரிக்காவுடைய கப்பற்படை முற்றுகை மிகப்பெரிய புத்திசாலித்தனமானது, மிகப்பெரிய பின் விளைவுகளை ஈரான் கொடுத்துட்டு இருக்கு. அதை தாண்டி மிகப்பெரிய அவமானத்தை ஈரானுக்கு சர்வதேச அரங்கில் கொடுக்குது. இன்னைக்கு வரைக்கும் அந்த கப்பற்படை முற்றுகையை அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அதை தாண்டி நேற்று லெபனானில் வந்து 5 பேர் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டாங்க. அதில் மிகப்பெரிய விஷயம்னா 3 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டாங்க. அதுலேயும் முக்கியமானதுன்னா ஒரு பெண் பத்திரிகையாளர் உயிருக்கு போராட கொல்லப்பட்டார். அவங்க அந்த உயிருக்கு போராடுறது எல்லாமே பதிவுகளாக ஆனது. இது மிகப்பெரிய கொந்தளிப்பை லெபனானுக்குள்ளேயும் மற்றும் அரபு நாடுகளுக்குள்ளேயும் கொடுத்து கொண்டிருக்கு. போர் என்பது எவ்வளவு கொடூரமானது, இதில் வந்து சம்பந்தம் இல்லாதவர்களும் எவ்வளவு பெரிதாக பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி நேற்றைய தாக்குதல் மட்டுமே நிரூபிக்கும். ஆனால் இதையெல்லாம் பார்த்து கூட இந்த இசபுல்லா பயங்கரவாதிகள், ஈரான் பயங்கரவாத அரசெல்லாம் திருந்தாமல் இருப்பது மிகப்பெரிய வேதனைக்கு உரிய செயல். நேற்று வியாழக்கிழமை மதியம் 2:30க்கு நடந்த பிரச்சனை இது.
இதில் வந்து பாதிக்கப்பட்ட 2 பெண்மணிகளோட பெயர் வந்து ஜைன் ஆஃப் ஃபராஸ். இந்த பெண்மணி புகைப்படம் எடுக்கும் பத்திரிகையாளர். உடன் போனது அமல் கலீல், 41 வயது, லெபனானில் செயல்படும் அல் அக்பர் என்ற தினசரி நாளிதழோட ரிப்போர்ட்டர். இந்த அல் அக்பர் என்பது இசபுல்லாவுடைய புகழ்பாடும் பயங்கரவாதத்தை நியாயப்படுத்தும் பத்திரிகை. இந்த அமல் கலீல் என்ற பெண்மணி மிகவும் புகழ் வாய்ந்த பெண்மணி லெபனானுக்குள்ள. இன்றைக்கு வரைக்கும் இந்த கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள லெபனானுக்குள்ள 9வது பத்திரிகையாளர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த அமல் கலீலோட சேர்த்து. அதை தாண்டி காசால அக்டோபர் 7 சண்டைக்கு அப்புறம் 253 பத்திரிகையாளர் காசால கொல்லப்பட்டிருக்காங்க. உலகம் முழுவதும் எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் மிக அதிக எண்ணிக்கையில் பத்திரிகையாளர்களை கொண்டிருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் கூட எந்த நாடும் வர முடியாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பத்திரிகையாளர் தரப்புல சமாதான உடன்படிக்கை நடந்துகிட்டு இருக்கு, அதனால நாங்க அந்த இடத்துக்கு போனோம் அப்படிங்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இவர்கள் சென்ற பகுதி பஃபர் ஜோன் என்று அழைக்கப்படுகின்ற பகுதி, பாதுகாக்கப்பட்ட பகுதி. இஸ்ரேலிருந்து லெபனானுக்குள்ள 10 கிலோமீட்டருக்கு மேல இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க. ஒரு மஞ்சள் கோடு போட்டிருக்காங்க. அந்த பக்கம் இருக்க லெபனான்ல என்ன வேணா பண்ணிக்கலாம், மஞ்சள் கோடை தாண்டி உள்ள வரக்கூடாது, இது பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு இஸ்ரேல் சொல்றாங்க. மஞ்சள் கோடுனா முழுசா போட முடியாது, அதுக்கு சாத்தியம் இல்லை. ஆங்காங்கே மஞ்சள் கலர் நிறமுள்ள பொருட்களை ஏதாவது ஒன்றை வச்சிருப்பாங்க, அதை பார்த்து தான் புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று மதியம் 2 மணிக்கு மேல பல கார்களில், 1 2 அல்ல, அநேக கார்களில் இந்த லெபனான் பத்திரிகையாளர்கள், இந்த 2 பெண் உட்பட கார்ல வந்திருக்காங்க. சம்பவம் நடந்த இடம் இஸ்ரேலிருந்து 6 கிலோமீட்டர் தான் தொலைவு. அல் டைரி என்ற கிராமம். இது 10 கிலோமீட்டர் இஸ்ரேல் பிடிச்சிருக்காங்க. இது 6 கிலோமீட்டருங்கனால இஸ்ரேல் ராணுவ முழு கட்டுப்பாட்டில் இருக்கு. சமாதானம் உடன்படிக்கை இருந்தாலுமே அந்த பகுதிக்கு அத்துமீறி உள்ள வரக்கூடாது. இது வந்து இஸ்ரேல் சொன்ன நியதி. பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்கன்னா, எங்கள் நாடு சமாதான உடன்படிக்கை இருந்துச்சு, அதனால நாங்கள் உள்ள போனோம்னு சொல்லி பல கார்ல கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க போயிட்டே உள்ள வந்துகிட்டே இருந்திருக்காங்க. சரியா 2:30 மணிக்கு இந்த பெண்கள் போன காரும் அதுக்கு முன்னான போன காரும் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு. இஸ்ரேலுடைய வான்வெளி தாக்குதல் ஏவுகணையில இந்த பெண்கள் சென்ற காருக்கு முன்னால் சென்ற கார் முற்றாக தாக்கப்பட்டு அங்கேயே ஒண்ணுமில்லாம் பண்ணப்பட்டது. அந்த கார்ல போன 2 பேர் ஆண்கள் சம்பவ இடத்திலேயே நசுங்கி செத்து போனாங்க. அதை பார்த்து நடுங்கி போன இந்த பின்னால் கார்ல போன இந்த 2 பெண் பத்திரிகையாளர்கள் இறங்கி ஓடி இருக்காங்க. அப்பவுமே செல்போன் மூலமா தகவல் கொடுத்துருக்காங்க. 2 கார்ல அங்க வந்தோம், அந்த இடத்துக்கு போனோம், முதல் கார் அடிபட்டுருச்சு, 2 பேர் சம்பவ இடத்துல பழின்னு சொல்ல சொல்ல 2வது ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கு. அந்த இடத்துல தாக்குதல் நேரம் அந்த பெண்கள் மேல படல, ஆனா சிதறல்கள் பட்டு இந்த அமல் கலீலுடைய தோள்பட்டை சிதைந்து போனது. கிட்டத்தட்ட அந்த இடத்துலயே அந்த பெண் பழின்னு தான் சொல்லலாம். ஏன்னா மிகப்பெரிய தாக்குதல், தொடர்ந்து இரத்தப்போக்கு இருந்துகிட்டே இருந்தா மரணம் அடைவதை தவிர வேற வழியே இல்லை. உடனே வந்து இந்த ஜைன் ஆஃப் ஃபரஸும் அமல் கலீலும் அந்த இடத்தை விட்டு உயிர் பயத்தோட ஓடி போய் பக்கத்தில் இருந்த ஒரு கட்டடம், ஒரு பெரிய கட்டடத்துக்குள்ள உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு தொடர்ச்சியா தகவல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அடிபட்டிருக்கு, தோள்பட்டையில காயமாயிருக்கு, ரத்தப்போக்கு இருக்குன்னு சொல்றாங்க. காப்பாத்துறதுக்கு ஆம்புலன்ஸோ இராணுவமோ காவல்துறையோ உள்ள வர முடியல. ஏன்னா பாதுகாக்கப்பட்ட பகுதிகளால வரவர்கள் வருகின்ற வாகனத்தை எல்லாமே சராமரியாக இஸ்ரேல் இராணுவம் ஏவுகணை மூலமாக, இயந்திர துப்பாக்கிகள் மூலமாக தொடர்ச்சியா தாக்கிட்டே இருந்திருக்காங்க. யாராலும் உள்ள வர முடியல. முதல் தாக்குதல் மதியம் 2:30 மணிக்கு நடந்துச்சு. 2வது தாக்குதல் 4:27 மாலை 4:27 இந்த 2 பெண்களும் எந்த கட்டடத்தில் இருந்தாங்களோ அந்த கட்டடம் மேல ஏவுகணை, பிரம்மாண்ட ஏவுகணை மூலமா தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்த கட்டிடம் முற்றாக சரிந்து விழுந்துருச்சு.
இப்போ பக்கத்தில் வந்த கார் இருந்தவனுங்களாம் கொஞ்சம் தள்ளி தான் இருந்திருக்கானுங்க. அவனுக்கு தெரியுது அங்கே அந்த இடத்துல பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லி கட்டடம் இடியுது. ஆனால் காப்பாற்ற போக முடியல, போனாலும் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லெபனான் அரசு தரப்பில் இஸ்ரேல் அரசு தரப்பை கூப்பிட்டு பேசி பத்திரிகையாளர் மாட்டிட்டாங்க, 2 பத்திரிகையாளர் கொல்லப்பட்டுட்டாங்க, 2 பத்திரிகையாளர் கட்டடத்தில் மாட்டியிருக்காங்கன்னு சொன்ன பிறகு இஸ்ரேல் இராணுவம் தாக்குதல் நிறுத்தின பிறகு லெபனான் மீட்பு படை வீரர்கள் சக பத்திரிகையாளர்கள் ஏகப்பட்ட வாகனத்தில் வந்திருக்காங்க. வந்து கிட்டத்தட்ட இரவு 7 மணி சுமாருக்கு தான் அந்த இடத்த அடைய முடிஞ்சிருக்கு. வந்து பார்க்கும்போது முதல் காரில் அடி வாங்கி சிதைந்து செத்து கிடந்த 2 பேர் பிணத்தையும், 2வது வீட்டுக்குள்ள தாக்குதல் நடத்தப்பட்டதில் அந்த ஜெய்னா ஃபரஸ் என்ற பெண்மணி குற்றுயிராக தாக்கப்பட்டிருக்காங்க. அவங்களையும் காப்பாற்றி ஒரு உயிரோட 2 பிணங்களை காப்பாற்றி கொண்டு போயிருக்காங்க லெபனானுக்குள்ள மருத்துவமனைக்கு. ஆனால் இந்த அமல் கலீலை காப்பாற்ற முடியல. அந்த கட்டடம் மிக பெருசாக இடிஞ்சு விழுந்ததுனால எங்கே இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் புல்டோசர்கள்லாம் வரவழைக்கப்பட்டு ஒருவேளை உயிரோடு இருக்கலாங்கிற எண்ணத்தில் மெதுவாக அந்த இடத்த அகற்றி பார்க்கும்போது இந்த அமல் கலீலுடைய உயிரற்ற சடலத்தை தான் அவங்களால மீட்க முடிஞ்சு. சடலத்தை மீட்கும் போது நேற்று நள்ளிரவே ஆயிடுச்சு. இது மிகப்பெரிய பிரச்சனையாக லெபனானுக்குள்ள பிற அரபு நாடுகள் சுற்றி இருக்க நாடுகளுக்குள்ள போயிருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரபு மக்கள் இது திட்டமிட்ட சதி, பத்திரிகையாளர் குரல்களை ஒடுக்கின்ற சதி இஸ்ரேல் ராணுவம் செய்து 9 பத்திரிகையாளர் லெபனானில் இப்போ மட்டும் கொல்லப்பட்டிருக்காங்க. 253 பத்திரிகையாளர் காசால கொல்லப்பட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ள பத்திரிகையாளர், பெண் பத்திரிகையாளர், அதுவும் புகழ்பெற்ற பத்திரிகையாளர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுமே வேணும் தான் இஸ்ரேல் ராணுவம் இந்த தாக்குதலை நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் ராணுவம் இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, எனக்கு அது பத்திரிகையாளர் தெரியாது, பஃபர் ஜோன் பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள்ளே அவங்க வந்தது தப்பு. 2வது, கும்பல்களாக கார்களில் வரும்போது இசபுல்லா பயங்கரவாதிகள் வந்தார்கள் நாங்கள் என்று நினைத்து. இதுவுமே நியாயமாக இருக்குது. அநேக கார்கள் உள்ளே வரும்போது இஸ்ரேல் இராணுவத்திற்கு மீதான தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற பயத்தில் தான் கார்களை தாக்கினோம். மற்றபடி அதுக்குள்ள பத்திரிகையாளர் இருந்தாங்க, பெண்கள் இருந்தாங்கன்னு தெரியாது. உடனடி அச்சுறுத்தல், இம்மீடியட் த்ரெட், அப்படி எங்களுக்கு நினச்சி தான் இந்த தாக்குதல் நடத்தினோம். இதுக்கு நாங்கள் எந்தவித பொறுப்புமாக முடியாது. பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள்ள முன்னறிவிப்பு எதுவுமே இன்றி, அதாவது நாங்கள் பத்திரிகையாளர்கள் உள்ள வரோன்னு சொல்லியிருந்தா ஒருவேளை இஸ்ரேல் வேணான்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, உயிர் போயிருக்காது, தாக்குதல் இருந்திருக்காது. ஆனால் எதையுமே செய்யாமல் தான் தோன்றித்தனமாக உள்ளே வந்துக்கிட்டு, அதுவுமே பெண்களை களத்துக்கு முன்னால் அனுப்பிட்டு, பிற இடத்துலலாம் பெண்களை மதிக்கவே மாட்டாங்க, சமமாக நடத்தவே மாட்டானுங்க இந்த அரபிய பயங்கரவாதிகள். ஆனால் இப்படி கள முன்னணியில் வேண்டுமென்னே பெண் பத்திரிகையாளரை அனுப்பி மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பது இந்த பயங்கரவாதிகளின் வேலையாக இருக்குது. இதில் எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை. பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள்ள கும்பலாக அநேக காரில் வந்தனால அடித்தோம், சொல்லாமல் வந்தது அவங்க தப்புன்னு சொல்கிறாங்க. இது இந்த போரில் ஒருவேளை அந்த பெண்மணிகள் அப்பாவியாகவே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பயங்கரவாதிகள் நடத்துகின்ற போர்களால் தான் இதை போன்ற மரணங்கள், ஈரானுக்கு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவு, அங்க மரணங்கள்லாம் தொடர்ச்சியாக நடக்குது. நிச்சயமாக இந்த அரபுகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்ரேல்கிட்ட சண்டை போட்டு உங்களால் ஜெயிக்கவே முடியாது. தொடர்ச்சியாக பார்க்கறதுனால நாம் பார்த்து உணர்ந்தது, இஸ்ரேலிடம் நீங்கள் வாலாட்டி வெற்றி பெறவே முடியாது, வாழை ஒட்ட நறுக்கிடுவாங்க. அதனால தேவையில்லாமல் சண்டை போட்டு பெண்களை முன்னுக்கு அனுப்பி நீங்கள் பின்னால் நின்றுக்கிட்டு இதெல்லாம் செய்யாமல் சமாதான பேச்சுவார்த்தை மூலமாக போவதுதான் அரபியர்களுக்கு, இஸ்லாமிய நாடுகளுக்கு நல்லது. இது இந்த லெபனானுடைய தாக்குதல் புரிய வைக்கும். அதே போல் ஈரானும் பொருளாதாரத்தில் தினம் ஒரு நாளைக்கு 3500 கோடி நஷ்டப்படுறீங்க. அதனால் அதெல்லாம் விட்டுக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்க. இல்லை என்றால் வருகின்ற நாட்களில் மிக பயங்கரமான தாக்குதலை இஸ்ரேல் இராணுவம் முன்னெடுக்க போகிறாங்க. இஸ்ரேல் இராணுவ மந்திரி இஸ்ரேல் காட்ஸ்
அரிதிலும் அரிதாக பேசுவார். சொன்னதை எதுவும் செய்யாமல் விட்டதில்லை. மூன்றாவது ஒரு போரை ஆரம்பித்து மீதம் இருக்கும் தலைவன்களை கொன்று மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி கற்கால வாழ்க்கை கொண்டு போவாங்க. இதெல்லாம் தேவையே இல்லாதது. அதனால இஸ்ரேல்கிட்ட இனி வாழாட்டாம பேச்சுவார்த்தை மூலம் அனைத்தையும் தீர்த்து கொள்ளுங்கள். நன்றிகள்.